நாங்க சேலம் மாவட்டத்துல ஆத்தூர்ல இருக்கோம். இன்னைக்கு ஈவினிங் வந்து நான் சீஸ் சாண்ட்விச், கார்ன் சீஸ் சாண்ட்விச் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆன்லைன்ல. ஒரு 4 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். 4:55 டெலிவரி ஆச்சு. வந்ததுமே ஒரு மாதிரி வாங்கும் போதே ஒரு மாதிரி ஸ்மெல்ல இருந்தது. என்ன ஓகே நார்மலா தான் ஏதோ இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு ஓபன் பண்ணி பார்த்தப்போ ரொம்ப ஸ்மெல் அதிகமா வந்துச்சு. என்னன்ட்டு பிரெட்டை வந்து இப்படி ஓபன் பண்ணி பார்த்தப்போ கிரீனா ஒன்னும் இருந்தது. அது ரொம்ப செக் பண்ணி திரும்பி திரும்பி பார்த்தப்போ ஏதோ சாஸ் கூட தடவி இருக்கலாம் மேபி. ஆனா அப்படி எதுவும் இல்ல. சாஸ் தடவி இருந்தா ஸ்மெல் அதிகமா இருந்தது. சாஸ் தடவி இருந்தா இன்னொரு பிரெட் மேல கண்டிப்பா அது ஒட்டிட்டு இருக்கும். ஆனா அந்த ஒரு பிரெட் மட்டும் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஃபவுல் ஸ்மெல்லா கெட்டு போய் ஃபங்கஸ் வந்து அப்படி இருந்தது. அப்புறம் அப்பா வீட்டுக்கு வந்தது. உடனே கடைக்கு போய் கேட்டதப்ப இல்ல அப்படிலாம் இல்ல, எல்லாமே அப்படிதான் இருக்கும். கடையில போய் நாங்க கேட்டோம். ஆனா அவங்க வந்து ஃபுட் இப்படிதான் இருக்கும், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது சீஸ் அந்த மாதிரி ஏதோ சமாளிக்கிறாங்க. ஆனா அப்படிலாம் எதுவும் இல்ல. தெரியாம சாப்பிட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வயிற்று கோளாறு இந்த மாதிரி நிறைய இதா ஆயிருக்கும். இதனால கண்டிப்பா நான் வந்து ஃபுட் ஆபீசர்ஸ்கிட்ட வந்து கண்டிப்பா இதுக்கு ஆக்ஷன் எடுத்து கரெக்டா இந்த மாதிரி திருப்பியும் நடக்காம இருக்கு பாத்துக்கிறதுக்கு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ஸோ நான் பாப்பிஸ் லப் அப்படிங்கிற கடையில தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த கடையில இருந்து தான் இப்படி வந்தது. கடைக்கிட்ட போய் நான் அப்பா கூட போய் விசாரிச்சப்போ அவங்க வந்து இல்ல குவாலிட்டி எல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு என்னென்னமோ சொல்லி சமாளிச்சாங்க. ஆனா அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஃபுட்டு ஸ்பாயில் ஆகியிருக்கு. அதை கேட்டா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க வந்து அங்கதாங்க கொரி போடணும். நான் சொல்லிட்டேன் இங்கதான் கொரி போடணும். உங்க ப்ராடக்ட் சரியில்லைன்னா சொல்லி சொல்றாங்க. நீங்க சொல்றதுலாம் 100 உண்மைங்க நீங்க சொல்றது. ஆனா நீங்க அவர் என்னன்றதை நீங்க சாப்பிட்டுதான் பாப்பா திருப்பி சாப்பிட்டுருக்கு, இங்கே சாப்பிட்டுருவோம்.